அதே மாதிரி குதிரை வந்து அந்த ஒரு குதிரையை வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, அந்த குதிரையை வாங்கினேன்னா இன்னும் எல்லாம் முதல்ல இறங்கி போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில். அப்போ இதைத்தான் அவன் சகுனம் நினச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சகுனத்தை மறுத்து விட்டு இந்த மூணும் என்ன இருக்கிறது உண்டு, இந்த மூணுலையும் சகுனம் உண்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இதை வந்து அபூ ஹுரைரா சொல்கிறாரு. ஏன்னா குதிரை, பெண்ணு, வீடு, இந்த மூணுலையும் சகுனம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரா. அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த செய்தியை வந்து ஆயிஷா நாயிட்ட சொல்கிறாங்க. ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அபுல் காசிம் தான் ரசூலுல்லாவுக்கு பேர். அபுல் காசிமுக்கு இந்த குரானை இறக்கிய அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், குரானை இறக்கின இறைவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை. அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா தான். ஆனால் ஆயிஷா நாய் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லலை. ஏன்னு கேட்டால் அறியாமை கால மக்கள் வந்து இந்த மூணுலையும் சகுனம் உண்டுன்னு சொல்லி வந்தார்கள், இந்த மூணுலையும் சகுனம் உண்டுன்னு சொல்லி வந்தார்கள். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அறியாமை கால மக்கள் சொல்லி வந்தார்கள்ங்கிற வார்த்தையை விட்டுட்டார் இவர். முதல்ல சொன்னது எழுவாய் பயனிலை முன்னாடி வரும் பின்னாடி வரும்னு சொன்னோம்ல, முதல்ல சொல்லுகிறார்கள்ங்கிற போட்டுருவாங்க, பிந்தி இந்த மூணு செய்தியும் சொல்லுவாங்க. இது மட்டும் காதில் வாங்கினவர் என்ன செஞ்சிருவார், ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்லிடுவார். முதல்ல என்ன செய்வாங்கன்னா அறியாமை கால மக்கள் சொல்கிறார்கள்னு முடிச்சிருவாங்க. இந்த மூன்றிலும் சகுனம் இருக்கிறது, இப்படி தான் அரபியில் சொல்ல முடியும். அப்போ அந்த முதல் வாக்கியத்தை கேட்கலன்னு சொன்னால் இது ரசூலுல்லாவே இந்த கருத்தை சொன்னதாக வந்துவிடும். ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலைன்னா ஊகமாக தான் சொல்கிறாங்க. உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தாலும் அவங்க சொல்லலை, இப்படி சொல்ல கிடையாது. அறியாமை கால மக்கள் இந்த மாதிரி மூணுல இருப்பதாக அந்த அறியாமை கால மக்கள் செஞ்சது ஆயிஷானாக்கு தெரியும். அவங்க அந்த அறியாமை காலத்தில் இருந்தவங்க தானே, இந்த மாதிரி அவங்க சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அறியாமை கால மக்கள் நம்பினார்கள்னு தான் சொன்னாங்களே தவிர இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது மேட்ரு இல்லை. ஏன் இப்படி சொல்கிறேன் என்று கேட்டால் இது குரானுக்கு மாற்றமாக இருக்குங்கிறாங்க. அதான் பாயிண்ட். நான் ஏன் இதை மறுக்கிறேன் என்று கேட்டால் இது என்னமா இருக்கிறது, இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இருக்காது. இது அல்லாஹ்வுக்கு எளிதானது. அதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் இந்த வீட்டுனாலெல்லாம் உனக்கு ஏற்படாது, உனக்கு ஏற்படுறது முன்னாடி முடிவாக்கிடுச்சு. அந்த வீட்டுக்கு போனாலும் சரி போட்டாலும் சரி ஆளை பொறுத்து தான் மாறும் விதி, இடத்த பொறுத்து மாறாது. நான் அந்த வீட்டில் இருந்தால் பணக்காரனாக போயிடுவேன், அந்த வீட்டில் போனால் ஏழையாக போயிடுவேன் விதி இருக்காது. நான் எப்போ ஏழையாக போவேன், நான் எப்போ பணக்கார போவேன், அவனுக்கு தனித்தனியாக தானே செய்யும் விதிகள் எழுதப்பட்டு இருக்கும். அப்போ அவனுக்கு தனித்தனியாக விதி எழுதப்பட்டிருக்கும் பொழுது இதில் என்ன சொல்லப்படுது, இந்த வீட்டில் அந்த வீட்டுக்கு மாறினா நல்லபடியாக போயிடுவான், வீட்டை அப்படி மாற்றி வச்சா வசதியாக போயிடுவான், இந்த பொம்பளையை டைவர்ஸ் பண்ணிட்டு வேறு பொம்பளையை கல்யாணம் பண்ணால் பணக்காரனாக போயிடுவான் என்ற மாதிரி எல்லாம் சொல்வது இது குரானுடைய கான்செப்டுக்கு மாற்றோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயி மறுத்திருக்கிறாங்க. ஆனால் இது இந்த இந்த மறுப்புடைய உணர்வு என்ன நம்ம விளங்கி கொள்கிறோம், ஏன் இதை மறுத்தாங்க அதான் அவ்வளோதா. ஆனால் அதை விட இந்த செய்திக்கு வேற ஒரு மறுப்பும் இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டால் இதே செய்தி புகாரி முஸ்லீம்லாம் வரக்கூடிய செய்தியிலேயே சகுனம் இருக்குமையானால் இந்த மூன்றில் வேண்டாம் இருக்கலாம்ன்றாங்க. இன்கான இருக்குமையானால் இப்போ எனக்கு பிறகு நபி இருப்பாரையானால் அலியாக இருப்பார்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நபி இல்லைன்னு தான் அர்த்தம். எனக்கு பிறகு ஒரு நபியாக இருப்பாரையானால் அலி அந்த நபியாக இருப்பார், என் மகன் இப்ராஹிம் நபியாக இருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு, நான் இல்லைன்றது அர்த்தம். இல்லைங்கிறத அப்படி சொல்லுவாங்க. சொன்னாங்கல்ல, நான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளை செய்தாச்சை கட்டளையிடுவதாக இருந்தால் கணவனுக்கு மனைவியை செய்ய சொல்லியிருப்பேன். என்ன அர்த்தம், இடக்கூடாதுன்னு அர்த்தம், செய்யக்கூடாதுங்கிறது அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்கன்னு வேறு அறிவிப்பில் எப்படி வருதுன்னு கேட்டால் சகுனம் என்று இருப்பதாக இருந்தால் இந்த மூணில் இருக்கலாம், அதுவும் கிடையாது அப்படின்னு வேற, அதுவும் புகாரி முஸ்லீமில் வருது. இந்த அகமது அறிவிப்பு கூட வேண்டியதில்லை. இந்த அறிவிப்போட சில விமர்சனங்களும் இருக்கிறது. இந்த அறிவிப்பாளர்கள் விஷயத்தில் எழுதியிருக்கிறாங்க, அதில் ஒரு பலவீனமான விமர்சனம் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம அதை கவனிக்க வேணாம். நம்ம ஆயிஷா நாயியுடைய அந்த உணர்வுக்காக இதை சொல்கிறோம். ஆயிஷா நாய் இதைய நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சுன்னா குரானு மாத்தம் ஏற்றுக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹதீஸ்னு சொன்னதெல்லாம் நம்ம ரெடியாக இல்லை. அவங்க உடனே குரானுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துறாங்க. யார் ஹதீஸ்னு சொன்னாலே குரானுக்கு மாற்றம் இல்லாமல் இருந்தால் அவரை நம்பி ஏற்றுக்கொள்வார்கள். குரானுக்கு மாற்றம் வந்துச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க, அந்த ஆயத்தை எடுத்து போட்டு டக்குன்னு மறுத்து விடுவார்கள். அதுக்கு அந்த இது பார்த்துக்கணும். இது நம்ம அதாவது 2 பேரும் இப்போ காட்டியிருக்கிறோம். ஒன்று உமரில் ஒன்று காட்டியிருக்கிறோம், ஆயிஷா நாய் காட்டியிருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் 2-3 சம்பவங்களில் போட்டு சொல்லியிருக்கிறோம். இது போக என்ன இருக்குன்னு கேட்டால்
மக்கள் மத்தியில் வேறு வேறு சகாபாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை, சாம்பிளுக்கு 2 வச்சுக்கிருங்க சரியா. வேறு வேறு சகாபாக்கள் இந்த மாதிரி நேரங்கள்லாம் குரானுக்கு மாற்ற மாதிரி வாபஸ் சொன்னாலும் கேட்க மாட்டேன், இப்னு உமர் சொன்னதுக்கெலாம் நிறைய ஆதாரம் இருக்குது, இது விட்டுருவோம். அதுக்கடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, அப்புறம் ரசூலுல்லாவுக்கு அடுத்த காலத்தில் இந்த கருத்து இருந்தது, ரசூலுல்லா காலத்துலேயும் இருந்தது, அது குரான் முதல் நிரூபிச்சிட்டோம். ரெண்டாவது என்ன செஞ்சுருக்கிறோம், ரசூலுல்லாவுக்கு அடுத்த காலத்துலேயும் சஹாபாக்கள் காலத்துலேயும் இந்த கருத்து இருந்தது. அப்போ இதை சொன்னவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவங்களெல்லாம் வழிகட்டவர்களா? அவங்கள எங்களை விமர்சிக்கிற மாதிரி விமர்சிப்பீங்களா? அப்போ என்பதற்காக சைடு சப்போர்ட்டாக தான் இதை கேட்குறோம் சரியா. அடுத்த காலம் ஹதீஸ் கலை காலம் ஆயிரும். சஹாபாக்கள் அடுத்த காலமே என்ன காலம் தான்? ஹதீஸ் கலை தான். அடுத்த காலம் மாலிக்கெலாம் வந்துடுறாருல, மாலிக்கெலாம் தாபியில் ஓடியாந்துடுறாரா இல்லையா? அது மாதிரியா அபு ஹனீஃபா கூட ரசூலுல்லாவுக்கு அடுத்த காலத்தில் வந்துடுறாருல, சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் வந்துடுறாரு. அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த ஹதீஸ் கலையில் இதை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், ஒரு கேள்வி, ஷாஃபி இமாம் அவர் மதுஹபு இமாமா நீங்கள் பார்க்கக்கூடாது, இவங்கெல்லாம் உண்டாக்கிட்டது, மதுஹபுக்கு அவருக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ஒரு ஹதீஸ் ஸ்காலர். ஷாஃபி இமாம் என்பவர் யார்? அவர் ஸ்காலர், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வாழணும்னு சொன்னவர். அவர் ஒரு கரெக்டான அறிஞர்கள், அவர் ஒரு ஆள். ஷாஃபி இமாமு, அஹ்மது பின் ஹம்பல், மாலிக் இமாமெல்லாம் கரெக்டாக நிலைப்பாட்டில் உள்ளவங்க. அபு ஹனீஃபா மட்டும்தான் அந்த கருத்தில் கொஞ்சம் குழப்பமான நிலையில் உள்ளவர்னு சொல்லுவாங்க. இப்போ ஷாஃபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸு சரியாவதற்கான, அது 16ஆம் பக்கத்தில் சொல்கிறோம், இப்போ சரியாவதற்கான நிபந்தனைகள் முழுமையாகிவிட்டால் அதை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்ப்பது கட்டாயமானு கேட்கப்படுது. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு ஹதீஸு சரியானதுக்கு என்ன நிபந்தனை போட்டோம்? 5. இந்த 5 கண்டிஷன் போட்டோம்ல அறிவிப்பாளர், அந்த நிபந்தனைலாம் பார்த்து முடிச்சிட்டோம். சரின்னு ஆயிடுச்சு. சரின்னு ஆன பிறகு குர்ஆனோட ஒப்பிட்டு பார்க்கணுமான்னு ஒருத்தர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? இப்போ ஹதீஸ் அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக பார்க்குறோம், எல்லா நிபந்தனை 5 தான். நிபந்தனைகள்னால் என்னது? 5 நிபந்தனை போட்டோம்ல, அழிக்காமல் இருக்கா? அந்த 5 நிபந்தனைகள் அடிப்படையில் ஆய்வு பண்ணி பார்த்து என்ன முடிவாயிட்டோம்? சரி, கரெக்டான ஹதீஸ்ன்னு முடிவுக்கு வந்துட்டோம். அதான் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு ஹதீஸ் சரியானதற்கான நிபந்தனைகள் அது 5 முழுமையாகிவிட்டால், 5 நிபந்தனை கரெக்டாக இருக்குது இருந்தால் அதை குர்ஆனுடன் ஒப்பிட்டு பார்க்கணுமா அதுக்கப்புறம் போய் இன்னும் கேட்குறாங்க. கரெக்டாக இருக்கல, குர்ஆனோட கம்பேர் பண்ணி சரியாக இருக்கான்னு கருத்தை சிந்திக்கணுமான்னு கேட்கப்படுது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்டாயம் இல்லை, அதுக்கு பிறகு போய் குர்ஆனோட என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒப்பிட வேண்டியதில்லை. அந்த ஹதீஸ் குர்ஆனுக்கு முரண்படாமல் இருந்தால்தான் அதன் நிபந்தனைகள் முழுமையடையும். முதல்ல அதை பாடுறாங்கிறார். ஏன்னா இதெல்லாம் சரியாக இருக்குன்னு போய் அப்புறமே பார்க்குறேன். 6வது ஃபஸ்ட்டாக அவர் என்ன செய்கிறாரு? முதல் மேட்ரு என்ன, நீங்கள் குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் எப்படி ஆளை போட்டு நீ வேஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற? முதல்ல பாரு, குர்ஆனுக்கு மாற்றம்னா அதோடு தள்ளி விட்டு வேற வேலையை பார்த்துட்டு இருப்பியா? அவர் என்ன இருக்கிறாரு? குர்ஆனுக்கு மாற்றம் இல்லைன்றது வந்தால் தான் நிபந்தனையே முழுமையடையும். அந்த 6 சேர்ந்தான் நிபந்தனையே. 6ல் ஃபஸ்ட்டு அதுதான். 6ல் ஃபஸ்ட்டு இது அதுதான். அப்போ குர்ஆனுக்கு முரண்படாமல் இருத்தல் என்பது ஹதீஸு சரி என்பதற்குரிய நிபந்தனைகளில் ஒன்று. இப்போ 5ல் 6ஆகவும் ஆகுது, ஃபஸ்ட்டாகவும் ஆகுது. 6ஆகவும் ஆகுது, என்னது ஃபஸ்ட் ஆகிறது. கேள்வியே தப்பாக இருக்கப்பாங்கிறாரு. நிபந்தனை முழுமையாச்சுன்னு எப்படி சொல்கிற? நிபந்தனை முழுமை ஆகலையே, இன்னொன்று இப்போ பாக்கியில் இருக்குது. நிபந்தனை இப்போ முழுமையாகும். இந்த 5ஐயும் பார்த்துவிட்டு குர்ஆனுக்கு மாற்றம்ங்கிறதையும் பார்த்தா தானே ஃபுல்லாக முழுமையாகும். அப்படிங்கும்போது இதை தனப்பா நம்மளும் சொல்கிறோம். இதை அவரையே ஒன்று சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏதோ யாரும் சொன்னாங்களான்னு கேட்குறீங்களே. அவர் சொல்லியிருக்காருல, ஹதீஸ் கலை மேதை தானே அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்குரிய நூலாம் அரபிலையும் டெக்ஸ்ட் தேவைப்பட்டால் உங்களுக்கு காப்பி வாங்கிக்கலாம். அதுக்கு இதுக்குரிய டெக்ஸ்ட் அரபிலாம். அதுக்கப்புறம் குர்துபியில் இமாம் குர்துபிங்கிறவர் கொஞ்சம் பிந்தினவர், 500 வாக்கில் உள்ளவர் நினைக்கிறேன், வருஷம் கரெக்டாக ஆகும் இல்லை, கொஞ்சம் பிந்தினவர் தான் இவர். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு ஹதீஸ் முரண்பட்டால் அதை செயல்படுத்தக்கூடாது. ஒரு ஹதீஸுங்கிறது எவ்வளவு தான் அறிவிப்பாளர் கரெக்டாகனு உங்களுக்கு சொன்னாலும் குர்ஆனோட முரண்படுச்சின்னு வைங்க, அதை என்ன செய்யக்கூடாது? செயல்படுத்தக்கூடாது, சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ இமாம் குர்துபி அவருடைய தப்சீர்கள் இருக்கிற தப்சீர்களை 2வது இடத்துல வச்சுருக்கிறாங்க. உலகத்தில் எழுதப்பட்ட தப்சீர்கள்லையே எல்லாருமா சேர்ந்து முதல் இடத்துல இப்னு கசீர் வைப்பாங்க. இப்னு கசீருங்கிற இருக்கிற தப்சீர்கள்லையே அதை கொஞ்சம் டாப்பில் வைக்கலாம். அதுக்கு அடுத்த நிலையில் எதை வைப்பாங்க? குர்துபியை கொண்டு போய் வைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் கட்டுக்கதை பொய்கள்லாம் குறைவாக இருக்கும், கிசாக்கள்லாம் 2லையும் இருக்கும், கூட கூட எழுதியிருப்பாங்க. இருந்தாலும் மற்றதோடு கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கும், தப்சீருங்கிற பேரில் இல்லாதெல்லாம் விட்டு அடிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய இமாம் குர்துபி என்ன செய்கிறாரு? முரண்பட்ட ஏற்றுக்கிற கூடாது, ஓப்பனாக தான் சொல்லியிருக்கிறாங்க, புதுசாக ஒன்று நாங்கள் சொல்லலை. இது எல்லாமே ஆதாரத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன்னு, இதெல்லாம் ஆதாரத்துக்கு சொல்லவே இல்லை.
அப்போ குருத்துபி மாதிரி இன்னொருத்தர் மாற்றி சொல்லியிருப்பார், அதை கொண்டாந்து காட்டுவான். அப்போ அப்படின்னா குரானுக்கு முரண்பட்டாலும் ஏற்றுக்கணும்னு அவர் சொன்னாரம்மா, அதெல்லாம் கிடையாது. நாங்கள் எதுக்கு சொல்கிறோம், யாராவது சொன்னாங்களா நீங்கள் கேட்டால் அதுக்கு சொல்கிறோம். இது எதுக்கு தான் ஆதாரத்தை சொல்லலை, இவர் சொல்லாட்டாலும் இதுதான் சட்டம். குருத்துபி சொல்லாட்டி என்ன, சாபி சொல்லாட்டி என்ன, குரானுக்கு மாற்றணும் கண்ணுக்கு தெரியும் போது யாரும் ஏன் சொல்லணுங்கிறேன். ஒரு பணம் நல்லா கண்ணு முன்னாடி தெரியுது, டாக்டர் சொன்னால் தான் ஏற்றுக்கணுமா? பணம்னு கண்ணுக்கு தெரிஞ்ச மறையாங்க சர்டிஃபிகேட் நம்ம கணத்துங்க, அது டாக்டர் சர்டிஃபிகேட் கொண்டு வந்து கேட்குறீங்க. பணம் நல்லா தெரியுது, மூச்சு பேசி இல்லை, ஆள் பாடி ஆகிட்டம் தெரியுது, நாத்தம் வந்துக்கிட்டு இருக்குது, இல்லை டாக்டர் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு? அந்த மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் எப்போ தேவை, நமக்கு தெரியாட்டி தான் தேவை, டவுட்டாக தான் இருந்தால் தேவை. வழங்குதா, உயிர் இருக்கா இல்லையா, லேசாக ஆடுற மாதிரி இருக்கா, செய்கிற மாதிரி இருக்க, இதயம் செத்துருச்சா மூளை செத்துருச்சான்றதான் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா சந்தேகத்துக்குரிய இடத்துல உள்ள விஷயம். இதில் வந்து கன்ஃபார்மாக தெரியக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் தேவையே கிடையாது. குரானுக்கு மாற்றம்ங்கிறது பணத்துக்கு சமம். வழங்குதா, அதுக்கு போய் யாருடைய சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. ஆனால் யாராவது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்னு கேட்குறான்ல, பணத்தை காட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வர உண்டு தானே. சர்டிஃபிகேட் கேட்டான், அடக்கம் பண்ண போகும்போது பெட்டியாக என்ன செய்வான், பணமாயிட்டான்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வான்னு கேட்பான். சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் போவோம். எதுக்காக கேட்குறோம், அவன் மாட்டிக்கிற கூடாங்கிறக்காக கேட்குறான், நம்மளும் அதுக்காக வாங்கி கொண்டே கொடுக்குறோம். ஆனால் சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் தானே சட்டம், சர்டிஃபிகேட் இல்லாட்டாலும் பணத்தை வீட்டில் வச்சுருப்போம். அதான் விஷயம், இதை வாங்கிக்கிறேன். அடுத்து குருத்துபி சொல்லிட்டாரா, அது மாதிரி ஜுர்ஜானி இவர் ஒரு அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் சொல் இலக்கணம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சொல் இலக்கணம், அதாவது ஒரு ஒரு சொல்லுக்கு வந்து தப்சி, அதாவது தாரிஃப்னு சொல்லுவாங்க, அதனுடைய இலக்கணம் சொல்லுவது. பேனாண்டா என்ன அப்படின்னா, பேனாண்டா என்னங்கிறதுக்கு அவர் என்ன செய்வார், இலக்கணம். நீங்கள் பேனாண்டா பிடிச்சி காட்டக்கூடாது, பேனாவை காட்டாமலே பேனாண்டா என்னன்னு சொல்லணும். பேனாண்டா என்ன எழுதுனா சாக் பீஸும் பேனாமா, இப்போ எழுதுறது பேனாண்டியல்னா எல்லாம் அதில் வருது, பேனா மட்டும்தான் குறிக்கணும். எப்படி சொல்லணும், மை ஊற்றி எழுதுறதுன்னா அப்படி சொல்லணும், மை ஊற்றி எழுதுகிற மாதிரி உள்ளதுன்னு சொல்லி சொன்னால் பேனான்னு குறிக்கும். இப்படி ஒன்று ஒன்றுக்கு என்ன இருக்குது, இரும்புனா என்னண்டா, இரும்புனா பூட்டுனா என்னென்னா என்ன செய்யணும், ஒரு இலக்கணம் சொல்லணும், வார்த்தைகளால் சொல்லணும். அது பூட்டை தவிர எதையும் எடுத்துக்கிறக்கூடாது, பூட்டைத்தான் சொல்லணும், வேறு ஒன்றையும் சொல்லக்கூடாது. அப்போ பூட்டுக்கு சொல்லுங்கள் இலக்கணம்னா சொல்ல தெரியும், ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப ஷார்ப்பாக உள்ளவங்களுக்கு தான் இதை செய்ய முடியும். இந்த மாதிரி இதுக்குன்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். பூட்டுனா என்னென்னா ஒரு இலக்கணம் எழுதுவார், அது பூட்டை தான் குறிக்கும், பூட்டு அல்லாத எதையும் குறிக்காது. ஒரு இலக்கணம் சொல்வதாக இருந்தால், ஒரு சொல்லுக்கு இலக்கணம் சொல்வதாக இருந்தால் அதில் அதை மட்டும்தான் குறிக்கணும். எந்த ஒரு பூட்டும் வெளியேறக்கூடாது, பூட்டு இல்லாத எதுவும் அதுக்குள்ளே வந்துடவும் கூடாது. பூட்டுக்கு சொன்ன விளக்கத்தில் எதுதான் இருக்குன்னு, பூட்டு இரும்பால் செய்யப்பட்டதுன்னு ஒரு வார்த்தையை போட்டிங்கன்னு வைங்க, பித்தளை பூட்டெலாம் இல்லாமல் போயிடும், பூட்டை முழுசாக எடுக்காது அது. அப்போ வந்து நீங்கள் மெட்டீரியல்லாம் போட்டு சில அந்த குழப்பம்லாம் வரக்கூடாதுன்னு பார்த்து 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 ஜோடித்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம். இவருடைய நூல் தான் அதில் டாப்பு, தாரிஃபாத்துன்னு சொல்லி ஜுர்ஜானிங்கிறவர் கூர்மையான மதி உள்ளவர் சொல்ல வரேன். ரொம்ப கூர்மையான மதி உள்ளால் யார், ஜுர்ஜானி என்பவர் வந்து எந்த ஒரு சொல்லுக்கும் என்ன செஞ்சிருக்காரு, அதுக்குன்னு ஒரு பெரிய புக் எழுதியிருக்காரு தாரிஃபாத்துன்னு சொல்லி. அதெல்லாம் நம்ம எடுத்து பார்ப்பாங்க, அதை எடுத்து தமிழில் மொழிபெயர்த்து நம்ம சிந்தனை அளவு நம்ம காட்டிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்குது அந்த விஷயங்கள்லாம் அவனுக்குதா. அப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதுவென்றால் அதில் மற்ற ரகமான வார்த்தைகள் இருக்காது, அதன் அர்த்தம் குரான் வசனத்திற்கு முரண்படாமல் இருக்கும். ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு வந்து அவர் போடுற இலக்கணம் என்ன, வார்த்தையும் வந்து கொச்சையான வார்த்தை அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. கொச்சையாக பேசுகிறோம்ல, அல்லாஹ்வுடைய கலாமில் கொச்சையாக இருக்குமா, உயர்ந்த நடையில் இருப்பதாக வந்து பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபி மொழி என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மாதிரியான ஒரு பேசிக்கல. உதாரணமாக நம்ம தமிழில் வந்து உட்கார சொல்கிறோம், உட்காருங்கிறோம், இது ஒரு வார்த்தை. குந்திக்கமா இவன் மெட்ராஸுக்காரன், குந்திக்கங்கிற மாதிரி குரானில் இருக்காது. அதாவது உட்காருங்கிற மாதிரி குரானில் இருக்குமே தவிர குந்திக்கங்கிற மாதிரி இருந்தால் அந்த புஸ்தகத்தை பார்த்து என்ன செய்வோம், இவர் கலவுக்கியலாக இருக்குது, என்ன அப்படியே இஸ்துக்கிட்டு போயிட்டான், இஸ்துக்கனா என்ன இல்லைங்க, மெட்ராஸ் பாஷை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கலவுக்கியலுங்கிறது. இந்த மாதிரியான வார்த்தைகள் குரானில் என்ன இல்லை, அரபிலையும் கலவுக்கியல் இருக்கும்ல, தமிழில் கலவுக்கியல் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்கேன். அரபிலையும் கலவுக்கியல் பேச்சு. இப்போ இன்றைக்கி பேசுகிறான் கலவுக்கியல் தான் பேசுகிறான். இன்றைக்கி போய் அரபி நாட்டுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் அவன் நம்மள்கிட்ட பேசினா நமக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது, உண்மை விளங்காது. ஆமாம், ஒன்றும் விளங்காது. இப்போ நானே போனால் கூட என்னென்னு எனக்கு விளங்காது. அரபி தான் பேசுகிறா சொல்லுவான், அவன்கிட்ட நானும் பேச முடியாது, அவனும் என்கிட்டையும் பேச முடியாது. எங்கதா அந்தளவுக்கு மொழியே வேறு மொழியாக இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் முன்னோட கொண்டு மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பண்டிதர்களுக்கு மட்டும்தான் நம்ம படிச்சிருக்கிற அரபி புரியும், சாதாரண பொதுமக்களுக்கு என்ன செய்யாது. ஏன்னா நம்ம குரானை பாய்ச்சி வழங்குறதுக்கு அந்த அரபி புரியும், பயன்படும். நம்ம படிச்சிருக்கிற அரபிலாம் ஹதீஸை வாசிப்பதற்கு வந்து அந்த அரபி பயன்படும், அரபுகள்கிட்ட பேசுறதுக்கு பயன்படாது. ஒரு அரபி ஷேக் வந்தால் நம்ம போய் என்ன செய்ய முடியாது. நானே ஒரு அரபி மொழிபெயர் கூட்டிகிட்டு தான் போவேன். ஒரு அரபியோட பார்க்க போகிறதா இருந்தால்
மதீனாவில் படிச்சுட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த நாட்டில் இருந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அரபிய பேச்சு வழக்கு அரபியை கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க. அல்லது 5 வருஷம் 6 வருஷம் சவுதியில் இருந்து வந்திருப்பாங்க. அவரை நான் கூட்டிகிட்டு போவோம், யார்கிட்ட பேசுறதுக்கு, அரபி வந்திருக்காருமாங்க, அவர் இன்னும் எனக்கு வழங்காத, அப்போ மொழிபெயர்த்து தான் சொல்ல வேண்டி இருக்குது. இவரை கூட்டிகிட்டு போய் இவர் பேசுவார். நம்ம தமிழில் சொல்கிறது இவர் அவங்க அரபியில் மொழிபெயர்த்து அவங்க அரபியில் சொல்கிறது இவர் வாங்கி நமக்கு தமிழ் என்ன செய்வார் சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படியான கலோக்கியல் இதில் கிடையாது, குர்ஆனில் கிடையாது. ஹதீஸில் இருந்தால் மற்ற ரகமான ஹதீஸ் வார்த்தைகளை ரசூல்லா பேச மாட்டாங்கங்கிறார். ஹதீஸுக்கு குர்ஆனுக்குள்ள அளவுகளை எதுலையும் வைக்கிறார், அவர் ஹதீஸுக்கு வைக்கிறார், இலக்கணங்கிறார். அவை நமக்கு முந்தைய சொல்லியிருக்கிறார்கள், ஜுர்ஜானி சொல்லியிருக்கிறார். சுயூத்திங்கிறவர் ஒரு மதுஹபில் ரொம்ப முக்கியமான ஷாபி மதுஹபில் முக்கியமான ஒரு ஸ்காலர். அவர் ஷாபி மதுஹபில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 4-5 பெரிய அறிஞர்கள் இவர் ஒரு ஆள். அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்களில் ஒன்று, விளக்கம் கொடுக்க முடியாத வகையில் அறிவுக்கு அச்செய்தி மாற்றமாக இருப்பதாகும். எந்த விளக்கம் கொடுக்க இல்லை, நான் சொன்னல நடைமுறைக்கு மாற்றமாக இருக்குது என்பது அது ஒரு விதியை அந்த காலத்தில் வச்சுருக்கிறாங்கன்றது. அவர் சுயித் என்ன சொல்கிறார், குர்ஆனுக்கு மாற்றத்தை கூட இப்போ சொல்லலை. ஃபஸ்ட்டு எந்த விளக்கமும் கொடுக்க இயலாது. அதை மறுமை சொர்க்கம் அதுக்கெல்லாம் அறிவில் அடங்காது, அறிவுக்கு அடங்கும் விஷயத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதாவது விளக்கம் கொடுக்கவே முடியாது. இப்படி ரெண்டையும் இணைச்சி இந்த விளக்கம் அதுக்கு வச்சுக்கிறலான்னு சொல்லி ரெண்டையும் சமாளிச்சுட்டு போகிறதுக்கு என்ன இருக்காது, ஒரு வாய்ப்பும் இருக்காது. அறிவுக்கு செய்தி மாற்றமாக இருப்பதாகும் ஒன்று. 2வது நிபந்தனை, உறுதியான குர்ஆனுடைய கருத்திற்கு எதிராக அச்செய்தி அமைந்திருக்கும். இட்டு கட்டப்பட்ட செய்தி எப்படி அமைந்திருக்கேன், குர்ஆனுக்கு மாற்றமாக அமைந்திருக்கும். நடைமுறைக்கும் இயல்பான சூழ்நிலைக்கும் ஒத்து வராத செய்தியும் இந்த வகையில் அடங்கும். அப்போ இந்த குர்ஆனுக்கு மாற்றம் என்பதோட நம்ம 2 சொன்னோம்ல அன்னைக்கு, அதுதான் இவர் சொல்கிறார். குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது ஒன்று, நடைமுறைக்கு மாற்றமாக இருக்கிறது ஒன்று. நடைமுறைக்கு மாற்றங்கிறது அதுக்குள்ளே அடங்கிடும், ஒன்றாவும் வச்சுக்கிடலாம். ஏன்னாட்டா நடைமுறைக்கு மாற்றம்னா பொய் தானே, பொய் இருக்கக்கூடாதுல்ல, பொய்யை குர்ஆன் ஏற்றுக்கிறதில்ல அப்படின்ட்டு குர்ஆனுக்கு மாற்றம்னு கொண்டு வந்துடலாம். பிரிச்சின்னு சொல்லியிருக்கிறாங்க, குர்ஆனுக்கு மாற்றமாகவும் இருக்கக்கூடாது, நடைமுறைக்கு மாற்றமாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இமாம் சுயூத்தி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்னு ஹஸ்ம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முகமது பின் அப்துல்லா இப்னு ஹஸ்முங்கிறவர் இவர் ஒரு ஹதீஸுடைய ஸ்காலர் தான். இவர் என்ன செய்வார்னா, ஹதீஸில் அந்த வெளிப்படையாக என்ன அர்த்தம் இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கிறேன்னு, விளக்கம் எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லாஹிரியாக்கள்னு ஒரு கூட்டம், அதனுடைய தலைவர் இவர். இந்த மதுஹப் மாதிரி என்ன இருக்குது, லாஹிரியான்னு ஒரு பிரிவு இருக்கிறாங்க. அந்த பிரிவு என்ன செய்வாங்கன்னா, குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு வெளிப்படையாக என்ன இருக்குதோ அதை அப்படியே அர்த்தம் செய்யணுமே தவிர இந்த இதுக்கு வேறு மாதிரி வியாக்கியானம் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஹதீஸுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கவே கூடாது. இலக்கியமாக சொன்னதுக்கு நேரடியாக அர்த்தம் கொடுக்க சொல்லுவார். ரசூலுல்லாஹ் ஒளினா ஒளி தான் அது இப்படிம்பார், வெளிச்சம் தான் இப்படி இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கருத்தில் உள்ளவர் அவர். அந்த குரூப்பில் உள்ளவராக இருந்தவர் என்ன சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், முகமது அப்துல்லா என்பவர் சொன்னதாக எடுத்து காட்டுறாரு, குர்ஆனுக்கு ஒத்து அமைகின்ற ஹதீஸ் இதை ஏற்றுக்கொள்வது கட்டாயம். ஹதீஸை பிரித்து சொல்கிறார், 3 வகையாக சொல்கிறார். குர்ஆனுக்கு ஒத்து இருக்குன்னு வைங்க, அதை என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். குர்ஆனில் இருப்பதை விட கூடுதலான தகவல் தருகின்ற ஹதீஸ், இதையும் குர்ஆனுடன் இணைத்து ஏற்றுக்கொள்வது கட்டாயம். குர்ஆனில் தொழ சொல்லி இருக்கிறது, எப்படி தொழுகிறதுங்கிறது கூடுதல். கையை உயர்த்துறது இது குர்ஆனுக்கு முரண் இல்லை, கூடுதல் தவிர கையை உயர்த்தக்கூடாது என்று குர்ஆனில் இருந்தால் தான் கையை உயர்த்துங்கிறது முரணாகும். முரண்னு சொல்ல முடியாது இதை, ஆனால் குர்ஆனில் இல்லாதது. குர்ஆனில் தொழுவுங்கள்னு இருக்கே தவிர கையை உயர்த்துங்க, தக்பீர் கட்டுங்க, குனிங்க, சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லுங்கள்லாம் குர்ஆனில் இருக்குது இல்லை. ஆனால் குர்ஆனில் இல்லாத கூடுதலாக இருக்குது. கூடுதலாக இருந்தால் விளக்கம்னால கூட தானே இருக்கும். விளக்கம்னால என்னவா தான் இருக்கும், அதையே திருப்பி சொன்னால் விளக்கமா, அகீமு ஸலாத்த தொழுகை நிலைநாட்டுங்கள் என்ன விளக்கம், தொழுகை நிலைநாட்டுங்கள் அப்படின்னா அது விளக்கமா, இது விளக்கம்னா என்ன இருக்குன்னு அது அர்த்தம். தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பது அர்த்தம், அது விளக்கம் என்னன்னா அது கொஞ்சம் ஏதாவது கூட சொல்லணும். கூட சொல்லலைன்னா விளக்கம் இல்லை, அதுக்கு கூட சொல்லணும்னு அர்த்தம், விளக்கம் தேவையில்லை, விளக்கம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் விளக்குறதுக்கெல்லாம் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, குர்ஆனில் இல்லாதுன்னு சொல்லுவார்கள். குர்ஆனில் இல்லாது தான் கூடுதலாக விளக்கமாக சொல்லுவார்கள். அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தான் வேணும். முரணாக இருந்தால் தான் ஏற்றுக்கக்கூடாது. அதாவது குர்ஆனோடு அப்படியே ஒத்து போனாலும் நீங்கள் ஏற்றுக்கிறேன்னு, குர்ஆனில் இல்லை ஆனால் முரண்படலை, குர்ஆனில் இல்லை அந்த செய்தி என்ன இல்லை, முரண்படலை, அப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது என்ன சொல்கிறாருன்னா, குர்ஆனுடைய கருத்துக்கு முரணாக வரும் ஹதீஸ் இதை ஒதுக்க வேண்டும்.
ஹதீஸை 3 அழகாக பிரிக்கிறார். ஒன்று குரானை அப்படியே குரான் சொல்வதையே ஹதீஸும் சொல்லும். வழங்குதா? உங்களுக்கு 5 தொழுகை எல்லா தொழுகை கடமையாக்கி இருக்கிறான்னு ஹதீஸு. அகீமு ஸலாத்தும் அது ஒன்று தான் சொல்லுது, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதும் இதுவும் ரெண்டும் ஒரே விஷயத்தான் சொல்லுகிறது, ஒத்து வர்றது. இன்னொன்று என்ன, நோன்பு வையுங்கள், இது குரானு. அதுக்குரிய இன்னொன்று செஞ்சால் முடியும், இன்னொன்று செஞ்சால் முடியாது என்பது கூடுதல் முரண் இல்லை. நோம்புன்னு ஒன்று இருக்கிறது, குரானுக்கு நிரூபணமாகிவிட்டது. ஜக்காத்து கொடுங்கள் தான் குரானில் இருக்குது. எதுக்கு எவ்வளோன்னு குரானில் இருக்கா? இல்லை. ஆனால் கூடுதலாக இருக்குது. கூடுதலாக இருக்கிற தகவல்னால் என்னவா எடுத்துக்கிறோம் நம்ம? விளக்கம். கூடுதலாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எல்லாம் 16:44 நினைச்சிட்டான், நீ தான் விளக்கணும். நான் ஒரு குரானை ஷார்ட்டாக தான் தந்திருக்கிறேன், நீ குரானை விளக்கணும்னு சொன்னாலேயே அல்லாஹ் ஷார்ட்டாக தந்திருக்கான்ற அர்த்தம் அடங்கியிருக்குது. ஷார்ட்டாக தரலன்னா குரானே என்ன செய்யும், ஒரு 10,000 கிதாபை போயிருக்கும். லைப்ரரி இந்த ஹதீஸ் கிதாபுகள் அளவுக்கு குரானை ஆயிக்கணும். அல்லாஹ் ஷார்ட்டாக தந்து விளக்கத்துக்கு நினைச்சிட்டான், ஆளை அனுப்பிட்டான். அப்போ இப்படி 3ஆக பிரித்து சொல்லியிருக்கிறாங்களே, அதில் இவங்கெல்லாம் அந்த அதை கவனிக்காதவங்க, எதை சனதை பார்க்காதவங்க. இவரெல்லாம் யார்? சனதை பற்றி பேசல பாருங்களேன். குரான் மேட்ரமெண்ட் மத்தன்னு பார்க்குறவங்க இவங்க. ஆய்வாளர்கள் எதை பார்ப்பாங்கன்னு கேட்டால், அதனால் அதை பற்றி இவர் பேசவே இல்லை. கருத்துக்கு சொல்கிறாரு, குரானுடைய கருத்தை பாருங்கள், ஹதீஸுடைய கருத்தை. குரானுக்கு அப்படியே ஒத்துருக்கா, அது ஏற்று ஆகணும். குரானை விட கூடுதல் விளக்கம் இருக்கா, ஏற்று ஆகணும். குரானுக்கு மாற்றமாக இருக்கா, ஏற்றுக்கிறாதீங்க, ஏற்றுக்கக்கூடாது. அறிவிப்பாளர் அரசு இல்லாமல் அதை இவங்க பார்க்கவே மாட்டாங்க. அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் கருத்து முக்கியம். கருத்து குரானுக்கு ஒத்துருக்கணுங்கிறத நம்ம மட்டும் சொல்லாமல் இவரும் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி புகாரி இமாமுடைய அந்த புகாரியுடைய ஹதீஸுகளை ஆய்வு செய்த ஆய்வாளர்களில் இவர் ஒரு ஆள். யார்? இஸ்மாயிலின்னு சொல்கிறாங்க இல்லையா, இமாம் இஸ்மாயிலிங்கிற ஒரு ஆள், ஒரு பெரிய ஒரு ஸ்காலர். இவர் என்ன செய்வார்னா, அந்த புகாரியுடைய ஹதீஸுகளில் இதே மாதிரி வேறு எங்கெங்கெல்லாம் ஹதீஸுகள் வந்திருக்குது என்று தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆள். யார்? இஸ்மாயிலிங்கிற ஒரு ஆள். இவர் புகாரியுடைய எத்தனை பிரதிகள் இருக்குது, எத்தனை மாணவர்கள்ட்ட எத்தனை பிரதி இருந்துச்சு என்பதையெல்லாம் விரல் நுனியில் வச்சுருந்தவர். புகாரி நூல் சம்பந்தமாக மேலாய்வு செய்த அறிஞர்களில் முக்கியமான ஆள் யார்? இஸ்மாயிலிங்கிறவர். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸை புகாரி ஹதீஸை எடுக்கிறார். புகாரியிலே பரிச்சயம், அதுலேயே மூழ்கி கிடந்தவராக இருக்கிறதுனால ஒரு ஹதீஸை பற்றி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மறுமை நாளில் அந்த ஆசரு என்பவர் என்ன செய்வான்ல, அந்த இப்ராஹிம் நபி தகப்பனார் ஆசரு, சரியா? இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் பேர் என்னது? ஆசரு. இப்போ இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஹலீலு, நெருக்கமான ஒரு நல்லடியார் என்பதற்கெல்லாம் குரானில் ஆதாரம் இருக்கிறது. மறுமை நாளில் சந்திச்சுக்கிடுவாங்க 2 பேரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கும் போது, தகப்பன இந்த மாதிரி கிடக்கிறீல, நான் உலகத்தில் வாழும்போது சொன்ன அப்பவே கேட்டிருக்க மாட்டீங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான நிலைக்கு இப்போ ஆளாக போகிறீங்களே, நரகத்தில் ஆளாக தூக்கி போட போகிறான்னு பாப்பாட்ட யார் சொல்லுவார்? இப்ராஹிம் நபி சொல்லுவார், ஹதீஸ் சொல்லுவார். அப்போ அவர் என்ன செய்வார்? இல்லைப்பா இப்போ நான் சொல்ல கேட்குறேன், அங்கே சொல்லாமல் இருந்து கேட்காம இருந்துட்டு இப்போ என்ன செய்ய மறுமையில் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லப்படி கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். இப்போ இன்று நான் உனக்கு மாறு செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லுவார். அப்போ என்ன செய்வாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, இறைவா, மக்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுபடுத்த மாட்டேன் என்று நீ வாக்களித்திருந்தாய். அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால், அவர் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுருந்தாங்க, ஒலா தூசினி யௌம யுபஅஸூன், இறைவா எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை கேவலப்படுத்திடாத அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அது குரானில் இருக்கிற அந்த துவா. குரானில் என்ன இருக்குது? என்னை எழுப்பப்படும் நாளில் என்னை இழிவுக்கு உள்ளாக்கி விடாது, மறுமை நாளில் எனக்கு கேவலத்தை உண்டாக்கிறாது என்று துவா செஞ்சுருந்தாங்க. அதை அல்லாட்ட சொல்லி காட்டுறாங்க, நான் துவா செஞ்சுருந்தேன், நீ ஏற்றுக்கிட்டு இருந்த, என் தகப்பனாரத்துக்கு நரகத்தில் போடுறதை விட இழிவு என்ன இழிவு இருக்குது, என்னை இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், எங்கள் வாப்பாவத்துக்கு நரகத்தில் கூட எனக்கு இழிவு தானே, அது இதை விட என்ன இழிவு இருக்க முடியும்லான்னு சொல்லி என்ன செய்கிறாரு? பாப்பாவுக்காக வேண்டி அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டால், சொர்க்கத்தை இறை மறுப்பாளருக்கு தடை செய்து விட்டேன், காஃபிருக்கு என்ன கிடையாது, சொர்க்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவரை கழுதை புலி தோற்றத்தில் பிடிச்சி என்ன செய்வான்? அல்லாஹ் நரகத்தில் வீசிடுவான். வாப்பா தோட்டத்தில் இருந்தாலும் மனசு வருத்தப்படுறாரு, அதனால் தோற்றத்தில் கழுதை புலி மாதிரி ஆக்கி என்ன செய்வான்? பார்த்துட்டு அதை பார்த்து வாப்பா தான் சொல்லி அதில் காட்டுவான். இப்படி ஒரு ஹதீஸ் புகாரியில் 3350வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை செஞ்சுட்டு அவர் என்ன செய்கிறார்? விளக்குறாரு. அதான் முக்கியம். இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு இஸ்மாயில் என்ன செய்கிறாரு? இவர் ஹதீஸ்களையே ஸ்காலர், ஹதீஸ் ஆய்வு செய்யக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான்
என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறிந்திருந்தார்கள். அப்போ இப்படி அல்லாஹ் வந்து வாக்கு மீற மாட்டான்னு சொல்லியிருக்கும்போது அல்லாட்ட எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டுப்பாரா? அல்லாதீங்க நரகத்தில் தூக்கி போடுறான்னு சொன்னால் யாரெல்லாம் எனக்கு வாக்களிச்சுட்டு நீ மீறுறேன்னு இப்படி கேட்பார் அவர். அல்லாஹ் வந்து எந்த வாக்கையும் மீற மாட்டான்ல. அல்லாஹ் வந்து வாக்கு மீற மாட்டான்ங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல இவர் எதிர்த்து கேள்வி கேட்டார் என்கிற மாதிரி வருது ஒன்று. ரெண்டாவது வந்து அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போதே அவர் பாவம் மன்னிப்பு தேடினார் பாப்பாவுக்காக வேண்டி. அல்லாஹ் நினைஞ்சிட்டான் அந்த ஆள் என்னுடைய எதிரி, அவருக்கு நீ பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, வாயை மூடிக்கேன்னு சொல்லி எல்லாம் கண்டிச்சிட்டான். அதுவும் குரானில் இருக்குது. உனக்குதா மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம நீ அபிஹி இல்லா மோவிதத்தின் வாதகா ஐயாவும் வாக்குறுதிக்காக வேண்டி வாப்பாவுக்கு என்ன செஞ்சிட்டார் அவர் பாவ மன்னிப்பு தேடிட்டாரு. புலம்மாத்த பையனை அன்னஹு அதுவும் இல்லாஹி தபர்ரா மின்ஹு தன்னுடைய தகப்பனார் இப்ராஹிம் ஆசர் வந்து அல்லாவுக்கு எதிரி என்று தெளிவான பிறகு அதிலிருந்து விலகி கொண்டார். அப்போ ஏற்கனவே வாப்பாவுக்காக வேண்டி உலகத்தில் மன்னிப்பு கேட்டு அதை அல்லாஹ் கண்டித்து என்னுடைய எதிரி தான் என்று டிக்ளேர் பண்ண பிறகு அங்கே ஒரு கவச்சு இப்படி கேட்பார். இந்த உலகத்தில் ஒரு பாவ மன்னிப்பு கேட்டார், கேட்டது எல்லாம் நினைஞ்சிட்டான் கண்டிச்சிட்டான், பேசாத உங்கள் வாப்பாவுக்கு பேசாத, அவர் எதிரி. அப்போ என் எதிரி என்று அதை சொன்ன பிறகு அது மாதிரி இஸ்லாத்தில் வந்து இந்த பரம்பரைக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. நூஹ் நபியுடைய மகன் லூத் நபி கொண்டாட்டியுடைய செய்திகள்லாம் இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்ச முந்திரவங்க தானே. இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நூஹ் நபியுடைய சம்பவம் கண்டிப்பாக இப்ராஹிம் நபிக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே போய் இப்படி வாப்பாவுக்கு சிபாரிசு பண்ணுவார். யாருக்கு சிபாரிசு பண்ணக்கூடாதோ துன்யாவுலேயே தடை செய்திருக்கும் பொழுது அவருக்கு ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீறி போய் என்ன செய்ய மாட்டாங்க, அல்லாட்ட கேட்பாங்கங்கிறது சரியில்லை அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு, விலகி கொண்டார்ந்து அல்லாஹ் தெளிப்ப குரானுக்கு இது முரண்படுது அப்படி சொல்லி சரியில்லைங்கிற இந்த ஹதீஸ். இந்த புகாரில் வர்ற ஹதீஸ் தான் அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக தான் இருக்கிறது. புகாரி நூலைத்தான் இவர் ஆய்வும் செய்கிறாரு. ஆய்வு செய்யும்போது இந்த ஹதீஸை பார்க்கல அவருக்கு எப்படி தெரியுது, குரானுக்கு மாற்றங்க. அவர் வாப்பாவுக்கு ஏற்கனவே உலகத்தில் மன்னிப்பு கேட்டார். ரப்பி ஃபிர்லி அபி இன்னஹு கான மினல் லாலின், இறைவா என் தகப்பனாரை மன்னிச்சிரு, அவர் வழிகேட்டில் இருக்கிறாருன்னு இப்ராஹிம் நபி சொன்னாங்க. அப்போ மன்னிப்பு கேட்டார்கள்னு குரானில் இருக்குது. அல்லாஹ் நினைஞ்சிட்டான் கேட்கக்கூடாது, நிறுத்தி இதோடு நிறுத்திக்க, வாப்பா பற்றி பேசாத அப்படி சொல்லியிருக்கும் பொழுது இப்ராஹிமுடைய தன்மை என்ன, இது காலகு ரப்புகு அஸ்லிம் கால அஸ்லம்து. இப்ராஹிமை பல வயது சோதித்து பார்த்தோம். அஸ்லிம்னா அஸ்லம் திட்டுவார், கட்டுப்பட நினைச்சுவார், உடனே கட்டுப்பட்டேன் அப்படி சொல்லக்கூடியவரில் முதலிடத்தில் இருப்பவர் யார், இப்ராஹிம் நபி. அவர் வந்து உங்கள் வாப்பாவை பற்றி பேசக்கூடாதுன்னு நல்லா தடுத்து இருக்கும் பொழுது, அவர் பேசி மாட்டி இருக்கும் பொழுது, இறைவனால் கண்டித்து இருக்கும் பொழுது, மறுமையில் வந்துட்டு எங்கள் வாப்பாவத்திக்கு நரகத்தில் போகிற எனக்கு பாதிக்குதுன்னு சொல்வாரே. ஆனால் அந்த அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த உலகம் இதையெல்லாம் நான் கூடுதலாக சொல்கிறேன், அவர் இவர் தான் கவனிக்கிறாரு. அந்த உலகம் இதையெல்லாம் கவனிக்கிற உலகம் இல்லை. அந்த உலகம் என்ன உலகம், வாப்பாவும் தெரியாது அம்மாவும் தெரியாது. யௌம எஃபிருல் மருமின் அஹி ஹி உம்மி ஹி வாபி ஹி சாயிபதி மணிகி பொண்டாட்டி பிள்ளை வாப்பா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கொண்டு ஓடுவான். அந்த உலகத்தில் உட்காந்து வாப்பா அவர் நினைக்கிறார் எல்லாம் நப்சி நப்சின்னு இருப்பாங்கன்ட்டு வேறு ஹதீஸுகள் சொல்லுகிறது. எல்லா ஹதீஸ் என்ன சொல்கிறது, இறைவா என்னை காப்பாற்று என்பது தான் அனைத்து நபிமார்களுடைய நிலையாகவும் இருக்கும். நபிமார்கள் உட்பட எல்லாருமே அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம்னு சொல்லுவாங்க, இறைவா என்னை காப்பாற்று, இறைவா என்னை காப்பாற்று. அப்போ அங்கே போய் உட்காந்துட்டு இங்கேயே கேட்கக்கூடாது, தடுத்தாச்சு, அங்கே போய் எங்கள் வாப்பாத்தி கூட எனக்கு கேவலம், ஏன் மரியாதை என்ன ஆகுறதுன்னு அல்லாட்ட சட்டம் பேசுகிறாரு. இப்படி எப்படி செஞ்சிருப்பார், இவர் மரியாதை முக்கியமா அல்லாவுடைய மரியாதை முக்கியமா, இப்படி நினைக்கக்கூடியவர் இப்ராஹிம் நபி. உலகத்துக்கே தௌஹீதுக்கு இமாம் அவர் தான். உலக தௌஹீதுக்கு இமாம் யார், நம்ம அனைவருக்கும் இப்ராஹிம் தான் தௌஹீதுடைய இமாம். இன்னி ஜாஹிலுக்குள் இன்னாசி இமாமா, உன்னை மனித குலத்துக்கு இமாம் ஆக்கியிருக்கேன்னு நல்லா சொல்கிறான். இன்றைக்கி அந்த தௌஹீதுன்னா அவர் தான். தௌஹீதுன்னா என்னது, அந்த மாதிரியான உறுதி, அந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத வாழ்க்கை. அவர் எல்லா நீ வேறு நான் வேறு தௌஹீதமாக சொல்கிறோம்ல, இதை அச்சு அசலாக இப்ராஹிம் நபி பார்த்தா பொருந்த முடியும். இப்ராஹிம் நபி எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், இப்போ அவர் நிலையத்தை நம்ம அப்படி எடுத்துருக்குறோம். யாரை வந்து யாருடைய மில்லத்தை எல்லாம் பின்பற்ற சொல்கிறானோ இப்ராஹிமுடைய மில்லத்தை பின்பற்றுங்கிறான். மற்ற நபிமார்களுடைய மில்லத்துக்கு வந்து நம்ம விவரமாக குரானில் கிடைக்கல. இப்ராஹிம் நபியுடைய மில்லத்து குரானில் கிடைக்க என்ன செய்கிறாரு, சிலைபி உடைக்கிறாரு, கிண்டல் பண்ணுறாரு, அது என்ன செய்கிறாரு, படிப்படியாக அந்த மக்களை டெவலப் பண்ணி கொண்டு வர்றாரு. அப்போ அந்த மாதிரி அதுபோல் என்ன செய்கிற மக்கள்கிட்ட சொல்கிறாரு, இன்னா புறாவும் மின்கும், நாங்கள் உங்களை விட்டு விலகியவர்கள், பதா பைனனா பைனக்குமுல் அதாவத்து போல் பகலா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியில் வெறுப்பும் பகையும் தான் இனிமேல், ஹத்தா தூமினு பில்லாஹி வஹதஹு, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்புகிற வரை நீ வேற நான் வேற, நெருப்புலதுக்கு போட்டாலும் இதான்னு சொன்னார். அந்த மாதிரியான இப்ராஹிம் அவர்கள் வந்துக்கிட்டு இப்படி சொன்னாங்கன்னா அவர் இஸ்மாயிலுக்கு ஏற்றுக்கிற முடியலை.
இஸ்மாயிலிங்கிற அறிஞருக்கு என்ன செய்ய முடியல. என்னடா இது இப்படி ஒரு என்ன இப்படி அல்லாட்ட இப்படி கேட்டிருக்காரு, இப்ராஹிம் இப்படி கேட்பாரு. அப்போ இது ஹதீஸ் சனது சரி, மேட்ரு சரியில்லை என்று நம்ம சொல்லலை, இஸ்மாயிலி சொல்கிறார், நம்ம சொல்லலை. இதை இது நம்மளை ஏற்றுக்கணும், அது ஒரு விஷயம். கூடுதலாக இன்னும் 2 பையனை கூட நம்ம சேர்த்து சொல்லுவோம். ஆனால் அவரும் இந்த நிலைப்பாட்டில் இருந்தாரா இல்லையா? குரானுக்கு மாத்தமாக இருந்தால் ஹதீஸை ஏற்றுக்கிற கூடாதுன்னு ஒரு நிலைப்பாடு இல்லாட்டி இப்படி ஏன் பேசுகிறார் அவர்? அப்படி பேசக்கூடாது, பாவம், எதாக இருந்தாலும் கண்ண முடிவு ஏற்றுக்கிறேன்னு. அப்படி தான் இஸ்லாமிய மரபு, அப்படி தான் வழிமுறை இருக்குமையானால் பல அறிஞர்கள் நூல்களை ஆய்வு செஞ்ச இந்த அறிஞர் ஆய்வாளர் இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறார்? புகாரில் ஒரு ஹதீஸை ஏன் மறுக்கிறார்? புகாரில் தான் இருக்கிறது. என்ன செய்யணும்? இன்னும் சொல்ல போனால் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நானே பயானில் இதை சொல்லியிருக்கிறேன். எனக்கு அது முரண் தெரியலப்போ நானே என்ன செஞ்சிருக்கிறேன், ஈமானின் நிலைகள்லாம் ஆரம்ப காலத்தில் இந்த விஷயம் நானே சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியல முரண்பாடு. சுட்டிக்காரன் ஆமாம் கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, அவரை வச்சு தான் நம்ம மறுத்த போகிறோம். நம்மளே இதை மறுக்கலை, நமக்கு ஒரு ஆள் மறுத்திருக்காரு, நமக்கே தெரியாமல் நம்மளும் இப்ராஹிம் நபியாக இருந்தாலும் நம்ம தப்பிக்க இயலாதுங்கிற தோரணையில் இந்த ஹதீஸை எடுத்து பயானெலாம் பண்ணதான். ஹதீஸ் மேலே வெறுப்புலாம் கிடையாது, பண்ணத்தான் செஞ்சோம். இந்த இஸ்மாயில் கேட்டார்ல, ஆகா இப்போ நல்லவளை கேட்டிருக்காரு, இது நம்ம கண்ணுக்கு தென்படாமல் போச்சே, இதுக்கு ஆன்சர் நம்மள்ட்ட இல்லையே. இவர் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் இருந்தால் ஆன்சர் சொல்லிட்டு நம்ம அதை சொல்லிட்டு இருக்கலாம். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவர் சொன்னோட கூடுதல் பயன் கிடைக்குது. சிந்திச்சு பார்த்தா என்ன ஆகுது, மறுமையில் உட்காந்து இதுக்கெல்லாம் ஒருத்தர் நடத்திட்டு இருப்பான். அவன் பாப்பா பிள்ளைலாம் ஒரு ஓடக்கூடிய காலத்தில் போய்கிட்டு பாப்பாவுக்கு இப்படி பேசுவார்னு இப்படி நம்ம கூடுதலாக சிந்திச்சோம்னா இது சரியில்லைன்னு சொல்கிறோம். அப்போ இது சரியில்லைங்கிறதுக்கு காரணத்தை வேணால் நம்ம 4 காரணம் கூட சொல்ல முடியுமே தவிர, சொன்னவர் யார்? இஸ்மாயில் தானே சொன்னார். அவர் ஏன் குரானை மறுத்தவர்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவர் ஏன் ஹதீஸை மறுத்தவர்னு லிஸ்ட்டில் சேர்க்கலை? அவர் ஹதீஸை மறுத்தவர் பட்டியல் அவரை சேர்க்கணுமா இல்லையா? ஹதீஸை மறுத்தவர்கள் உமர் இல்லானவர்கள், ஆயிஷா, ஷாஃபி, குர்துபி, ஜுர்ஜானி, இஸ்மாயிலின்னு சொல்லணும்ல. அப்படி ஒருத்தர் சொல்லுங்க. நம்ம அதுக்கு அடுத்து இப்போ இந்த மேட்டரில் மதுகப்புக்காரங்கெல்லாம் பரவாயில்லை, மதுகப் பின்பற்றுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம விமர்சனத்தை மறுக்கிறதே கிடையாது. குரானுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிற மாட்டோம்னு நம்ம சொல்கிறோம்ல, அவங்க அதுக்கு நம்மளை கண்டுக்கிற மாட்டாங்க, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க, மதுகப்பு விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர இப்படி ஒரு கருத்தை சொல்லிவிட்டார்கள் விமர்சிக்கிறது இல்லை. இதை யார் விமர்சிக்கிறாங்கன்னா, தௌஹீது போர்வையில் இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் தான் இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குகிறார்கள். சுன்ன ஜமாத்து மதுகப்புக்காரன் தரிக்காக்காரன் ஆக்கவே இல்லை. யார் ஆக்குறா? அந்த சவுதியில் உள்ள உலமாக்கள், சலபிகள்னு சொல்லக்கூடிய சவுதி உலமாக்கள், ஜாக்கி, இது மாதிரி அதிலிருந்து பிரிந்த அஹ்ல ஹதீஸு, கேரளாவில் நதுவத்துல் முஜாஹிது, இவங்கெல்லாம் தௌஹீது குரான் ஹதீஸ் தான் அடிப்படை சொல்லக்கூடியவங்க. இவங்கெல்லாம் என்ன வாயளவில் குரான் ஹதீஸ் தான் மார்க்கத்தின் அடிப்படை என்று வாயளவில் சொல்லக்கூடியவர்கள் இதை விமர்சனம் அவங்க மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மெயிலில் பரப்புறது, நோட்டீஸ் பரப்புறது, இதை ஒரு மீட்டிங்கில் தலைப்பாக்கி பேசுவதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கூட்டத்தார் தான் சொல்கிறாங்க. இந்த கூட்டத்தார் எல்லாருமே ஒரு ஆளை மதிப்பாங்க. யாரை மதிப்பாங்க? முதல் இடத்துல உள்ளார் யார் இவங்களுக்கெல்லாம்? இப்னு தைமியா. நம்மளும் முக்கியமான இடத்துல வைப்போம், ஆனால் அவர் தவறான கருத்தை விட்டுருவோம். இவர்கள் எல்லாருமே சலபிகள்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய முதல் குருநாதரை யாரை எடுத்துக்குருவாங்க? இப்னு தைமியா. இந்த சுன்ன ஜமாத்துக்காரன்லாம் திட்டுறது இந்த இப்னு தைமியா வழிகட்டவங்க தான் இவங்க நாசமாக போனாங்க. அவங்க ஏன்னு கேட்டால் ஒரு அந்த தாபியன்கள் காலத்துக்கு அப்புறம் டோட்டலாக இஸ்லாமே அழிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். தாபியன்கள் காலத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமுடைய மொத்த வடிவமே நெஞ்சிருச்சு, முழுசாக மாறிவிட்டார். ரசூலுல்லாவுடைய அடக்கஸ்தலத்தை தர்கா வைக்கிட்டான்னு பாருங்களேன். இன்றைக்கி அது இருந்துகிட்டு இருக்க, இன்றைக்கி அந்த டூமை போட்டபடி இருக்கு. துருக்கிக்காரன் செஞ்ச வேலை, இவங்க பண்ண வேலையில் என்னவாச்சு, ரொம்ப பெரிய மாற்றம் ஏற்பட்டு ஒவ்வொரு மக்காவில் போய் இறங்குனீங்கன்னா ஒவ்வொரு பத்ர் சஹாபி பேர்லையும் ஒரு தர்கா, பத்ர் சஹாபி ஒருத்தர் பேரில் என்ன இருக்கேன் ஒரு தர்கா வச்சு அந்தளவுக்கு ரொம்ப கொடூரமெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஹிஜ்ரி 700 இப்னு தைமியா வர்றாரு. இது 700 ஆண்டு, ஹிஜ்ரி 700 ரசூல்லா காலத்துக்கு 700 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா அவர் படிக்கிற குரானுக்கும் இவங்களுடைய நடைமுறைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாரு, இதை ஒழிச்சு கட்டி ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அவர் வெறுமனே பயான் பண்ணக்கூடியவராக மட்டும் இல்லாமல் அவர் ஒரு படையை உண்டாக்குறாரு, மக்களையும் சீர்திருத்தம் பண்ணுறாரு. படையெடுத்து இந்த தாத்தாரிகளோட போர்லாம் இட்டு அவர் கை ஓங்கி எல்லாம் இடித்து தகர்த்தார். தர்காக்கள் எல்லாத்தையும் நினைஞ்சார், கொள்கைகளையும் தகர்த்தார். ஒரு மாவீரர், அறிஞராகவும் இருந்தார், ஒரு பெரிய வீரராகவும் இருந்தார். இன்றைக்கி அந்த 700 ஆண்டுக்கு பின்னாடி எந்த அளவுக்குன்னா அந்த தாபியன்கிற சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்திலேருந்து 700 ஆண்டு வரைக்கும் ஒருத்தன் தலாக்குன்றான்னு வைங்க, முத்தலாக்கு 3 தலாக்குங்கிறது தான் சட்டமாக இருந்துச்சு. ஹனஃபிலையும் தான் சட்டம், ஷாஃபிலையும் தான் சட்டம், மாலிக்கில் தான் சட்டம், ஹம்பலியில் தான் சட்டம், லாகிரியாக்கள்கிட்ட தான் சட்டம், எல்லாம் சட்டம் இருந்துச்சு.
இவர் என்ன பண்ணார், ரசூலுல்லாஹ் காலத்தில் இப்படி இருக்கும்போது அதை மீற உமர் யார், உஸ்மான் யார், அலி யாருன்னு கேட்டார். யார் கேட்டா, இப்னு தைமியா கேட்டார். கேட்டு நினைஞ்சாரு, 3 தலாக்குன்னு சொன்னானே, அதனால் 1 தலாக்கு தான். முத்தலாக்குன்னு சொன்னால் 1 தலாக்கு, ஒரு தடவை சொன்னால் 1 தலாக்கு தானே தவிர அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழலாம். 3 தடவை சொல்லணும் தலாக்கு என்பதையெல்லாம் அதுக்கு விழாவாரி அது சம்மந்தமான ஆய்வுலாம் எடுத்து பயங்கர ஃபைட் பண்ணி இதை சொன்னதுக்காக வேண்டிய நினைஞ்சாங்க அவர் பயங்கரமான வழிகேட்டில் உள்ளவராக சித்தரிச்சாங்க. அதே மாதிரி வந்து அல்லாண்டா சூனியம்னு இருந்தாங்கல்ல, அல்லாண்டா என்ன ஒன்றும் இல்லாதான் அல்லா அப்படின்னு இருந்தாங்க. அதை உடைச்சி அல்லாண்டா என்ன, அல்லாவுக்கு என்ன நமக்கு உருவம் நமக்கு தெரியாதுன்னு சொல்லணுமே தவிர அல்லாண்டா இப்படி ஒன்றும் இல்லாமல் அப்போ அல்லாவா மறுமையில் பார்ப்போம்லாம் இருக்குதே அப்படிங்கிறதுனால என்ன இருக்கு, அல்லாவுக்கு கை முகம் இருக்குன்னா இருக்குதான், நமக்கு தெரியாது, பார்ப்போன்னு வருதில்ல மறுமையில் அப்படிங்கிற கருத்தை வந்து இந்த 600 ஆண்டுகளாக ஒழிச்சு வச்சுருந்தாங்க. பண்ணுங்கதா, அல்லாண்டா அந்த உருவமற்ற இறைவன் இந்த நாவூர் நினைவை பாட்டிருக்க, அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருந்தது. அதை உடைச்சவர் யார், இந்த 700 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் நாசமாக போய் கிடந்ததை உடைச்சி எடுத்து அந்த 700க்கு பிறகு தான் எழுச்சியை, 700க்கு பிறகு தான் இஸ்லாமுக்கு எழுச்சி நெஞ்சு பரவலாக எல்லா பக்கமும் தௌஹீத் வந்தது. இந்த தர்கா வழிபாட்டை எதிர்த்து ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அணிகள் உருவானது. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் அவர் முன்னோடியே நிற்பார். இந்த உம்மத்தில் வந்து தௌஹீத் நிலைநாட்டுவதற்காக வேண்டி களமிறங்கினதில் ஃபஸ்ட்டு இடத்தை நம்ம அபூபக்கர் அவர்களுக்கு கொடுத்தோமே, ஆனால் அவர் தான் கொடுக்கணும், இல்லாட்டி ரசூல்லாவே செலவு வச்சுட்டு போயிருப்பாங்க. ரசூல்லா மூத்தா போகிற நேரத்தில் அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கலைன்னு சொன்னால், ரசூல்லா மூத்தா போகிறோன்னு என்ன பள்ளிவாசல்லாம் ரசூல்லா கோயிலாக போயிருக்கும். அதை தடுத்து நிறுத்தி தௌஹீதுக்கு வந்து இந்த உம்மத்தில் தௌஹீதுக்கு ஒரு ஆளை முன்னாடி நிறுத்தா நம்ம யாரை நிப்பாட்டுவோம், அபூபக்கர் அவர்கள் நிப்பாட்டுவோம். அதுக்கு பிறகு வந்த தலைமுறை அப்படி நாசமாக போன பிறகு குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கங்கிறத அடித்து சொன்னவரில் யார் முக்கியமான ஆள், இப்னு தைமியா முக்கியமான ஆள். ஆனால் என்னன்னு கேட்டால் இவருடைய நல்ல அறிவு லாஜிக்கெலாம் நல்லா பேசியிருந்தாலும் இவருடைய அந்த இராணுவத்தில் ஈடுபட்டது படை திரட்டி கொண்டிருந்த உருக்குனால ஹதீஸ் துறையில் இவருக்கு ஆய்வு பத்தாது. லைவ் செய்கை அந்த அறிவிப்பாளர் மேட்டெல்லாம் கொஞ்சம் விஷயத்தில் பலவீனமானலாம் சரின்னு சொல்லியிருக்கிறார். அதை அவரை குறை சொல்ல முடியாது. அவருக்கு அவருடைய வேலை சுமைக்கு இந்த காலத்தில் நமக்கு வேலை சுமை ரொம்ப கம்மியாக இருக்குது, எல்லாம் கம்ப்யூட்டர் ரூமாக போச்சு. அந்த காலத்தில் வந்து எல்லாமே மேனுவலாக பார்க்க வேண்டிய காலமாக இருந்ததுனால அவருக்கு என்ன செய்ய முடியலை, படையும் அனுப்பணும், சண்டையும் போடணும், இதையும் உடைக்கவும் செய்யணும், அங்கே போய் அந்த தர்கா உடைச்சிட்டு அந்த தர்கா உடைச்சிட்டு வான்னு என்ன செய்யணும், அந்த விலையும் பார்க்கணும். ஒரு கவர்மெண்ட்டை நடத்துகிற அளவுக்கு அவர் இதுக்கு எதிராக நினைஞ்சார். ஒரு போட்டி கவர்மெண்ட் நடத்துகிற அளவுக்குலாம் செஞ்சதுனால அந்த வகையில் சில ஹதீஸுகள் நினைஞ்சிருப்பார். அவர் இப்னு தைமியா சரின்னு சொன்னால் நம்ம ஆய்வு பண்ணணும். ஹதீஸ் ஸ்காலரில் ஒரு வரமாட்டார், வழங்குதா. ஆனால் கொள்கையில் கரெக்டான ஆள் அவர். இப்போ எப்போ உள்ளவர், அதுக்கு பிந்தினவர். அவர் வந்து அவர் தான் முன்னோடி ஆக்குனார். முகமது அப்துல் வஹாப் காலத்துலேயும் மறுபடியும் சில பிரச்சனைலாம் ஏற்பட்டு போச்சு. அவர் இதே மாதிரி ஒரு படையை உண்டாக்கி சவுதுங்கிற மன்னரோட கான்டாக்ட் பண்ணி, நான் வந்து என்னுடைய படையை உனக்கு தர்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்களை துருக்கிக்காரில் ஒழிச்சு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி புரட்சி பண்ணி சவுதி அரசாங்கத்தை உண்டாக்குறாங்க. மன்னர் சவுது தலைமையில் என்ன செய்யுது, மன்னர் சவுதுக்கு ஒரு வலதுகையாக இருந்தார். அதனால் என்ன செய்வாங்க, அவருடைய பரம்பரை தான் முஃப்தியாக இருப்பாங்க இன்றைக்கி வரைக்கும். சவுதி அரேபியாவில் ஆட்சி அவங்களுக்கு, ஆட்சி தலைமை அவங்களுக்கு, மத தலைமை இவங்களுக்கு. ஆட்சி தலைமை சவுதுடைய பரம்பரையில் வரணும். மதத்தில் முஃப்தி இப்னு பாஸுலாம் சொல்கிறாங்கல்ல, அவங்களாம் யாராக இருப்பாங்க, அப்துல் வஹாப் இல்லை, முகமது அப்துல் வஹாப். இவருக்கு முன்னோடி யார், இப்னு தைமியா. அவர் 700ல் உள்ளவர், இவர் 1200ல் உள்ளவர், இவர் 200 வருஷத்துக்கு முந்தினவர். முகமது அப்துல் வஹாப் வஹாபிங்கிறாங்க இல்லை, அவர் இதே மாதிரி தர்கான உடைச்சார், அதுக்கு பிந்தி வந்து எல்லாத்தையும் உடைச்சார், ஏற்றுவத நிலைநாட்டில். அவரும் ஹதீஸுக்கு ஸ்காலர் கிடையாது. முகமது அப்துல் வஹாப் என்ன இல்லை, ஆனால் சரியான கொள்கையில் உள்ளவர். இப்போ இப்னு தைமியா என்பவர் வந்து நாமளும் அவரை மதிப்போம். எப்படி மதிப்போம், இப்படி நம்ம மதிப்பு பிடிச்சிவோம், அவர் ஹதீஸ் ஸ்காலர் கொஞ்சம் சரியில்லை, அது கொஞ்சம் ஆய்வு செய்யணும், சில விஷயங்களில் அவர் ஸ்லிப்பிங் ஆகிருக்கிறாரு என்று சொல்லி கொண்டு அவரை மதிப்போம். இவங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு மதிப்பாங்க. நம்மளும் அவரை மதிப்போம். நமக்கு இந்த 700க்கு பிந்தி வந்த ஆட்கள் வந்து இந்த ரசூல்லா காலத்துக்கு 700 ஆண்டு வரைக்கும் வரலாறு எடுத்துக்கொண்டால் அபூபக்கருக்கு அடுத்து ஒரு எழுச்சியை உண்டாக்குனவராக இவர் தான் நிற்பார் வரலாற்றில். இப்னு தைமியா தான் நினைச்ச மார்க்க ரீதியாக, கொள்கை ரீதியாக. அது மாத்திரம் இல்லாமல் கிறிஸ்துவரோட விவாதம் பண்ணுறது இவர் நிறைய பண்ணியிருக்காரு. கிறிஸ்துவர்களுக்கு எதிராக விவாதம், நாத்திகரோட விவாதம், இஸ்லாத்தை தாவா பண்ணுறது ஒரு குறிக்கோள் எடுத்துருக்கோம்ல, அதுலெல்லாம் ரொம்ப பைபிள் அப்படி A to Z கரைச்சி குடிச்சிருப்பார். பைபிளில் அரபியில் இஞ்சில்னு போட்டிருந்தாங்க, அது அந்த காலத்தில் இருந்தது. அதை எடுத்து வைத்து ஆய்வு செஞ்சு அதில் எல்லாம் நல்லா கரை கண்ட ஒருத்தர். இவருடைய ஃபத்வாக்கள்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 வால்யூம் கொண்ட பெரிய புக்குகள் இருக்குது. பெரிய புக் அவ்வளோ இருக்கும் அவருடைய ஃபத்வாக்கள் மட்டுமே. அது இலவசமாக கூட சவுதியில் தருவாங்க. நம்மளாம் கூட இலவசமாக நினைஞ்சிருந்தோம், வாங்கி வச்சுருந்தோம். அந்த மார்சாவில் இருக்குது, சேலம் மார்சாவில். அது இப்போ நம்ம சாஃப்ட்வேரில் வந்துச்சு. இப்போ
இப்போ அதெல்லாம் என்ன மாதிரிச்சு, கிதாபுகள் தேவையில்லை, லேப்டாப்பில் கூட இந்த கிதாபெல்லாம் எடுத்துடலாம். அப்போ அந்த மாதிரி சில ஃபத்வாக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. எந்த கேள்வியாக இருந்தாலும் குர்ஆன் அடிப்படையில் சொல்லணுங்கிற கொள்கை உள்ளவர். தப்பாகவும் சொல்லியிருக்கலாம், கொள்கை கரெக்டு, கொள்கையில் கரெக்டான ஒரு ஆள் அவர். அப்போ அந்த இப்னு தைமியாவை இந்த சலப்புகள்லாம் இருக்காங்க இப்போவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு புஸ்தகத்தை தமிழில் மொழிபெயர்க்க போகிறீங்க, மொழிபெயர்க்கணுன்னு சவுதியில் கேட்டிங்கன்னு சொன்னால் அவன் என்ன செய்வானா, பணம் கொடுப்பான், பல லட்சங்கள் கொடுப்பான். ஆனால் மொழிபெயர்க்கிற நூல் இப்னு தைமியா நூலாக இருக்கணும். எதுக்கு மட்டும் தான் கொடுப்பான்? நீங்கள் வந்து உமர்லான்னு எழுதுகிற கிதாபுன்னு சொல்லி கிதாப் மொழிபெயர்ப்பு போனாலும் காசு தர மாட்டாங்க. புகாரியை தமிழாக்கம் பண்ணி இலவசமாக கொடுக்க போகிறோம்னா என்ன செய்ய மாட்டான், அதுக்கெல்லாம் காசு தர மாட்டோம். இப்னு தைமியா புஸ்தகம் நாங்கள் இது தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட போகிறோம் இலவசமானவுடனே அது ஒரு கணக்கு பண்ணி என்ன செய்வான், அந்த நாட்டு கணக்கு பண்ணி ரூபாய்ட்டு வந்து இந்த நாட்டுக்கு அடிச்சு விட்டோம்னா ஒரு புஸ்தகம் போட்டால் 20 லட்ச ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும். வணங்குதா? அவன் நாட்டு ரேட்டுக்கு தந்துடுவான் ரூபா. வணங்குதா? அந்த நாட்டில் பிரிண்ட் பண்ணினால் என்ன ஆகுமோ, இது 30 ரூபா ஆகுதுன்னு வைங்களேன், அங்கே 30 ரியாலாகவே ஆகும். அவன் 30 ரியால் கணக்கு பண்ணி எனக்கு தந்துடுவான்னு வைங்க, நான் 30 ரூபாயில் வேலையை முடிச்சிடுவான்ல. அப்போ 30 ரூபாயில் முடிச்சா 2 ரியால் தானே ஆகும், 28 ரியாலுக்கு லாபமாக போயிடும். அதனால தான் வசீலா தெளிவான சட்டங்கள், இறைநேச செல்வர்களும் செய்தானின் தோழர்களும்லாம் சில புக்கு இப்னு தைமியா புக்கு தமிழில் இருக்குது. இதெல்லாம் அந்த மதனிகள் மொழிபெயர்த்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே பல லட்சங்க, இதை ஒவ்வொரு மொழிபெயர்த்து ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த மொழிபெயர்த்த ஆட்கள்லாம் நினைவாங்க. அப்படி எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், அந்த இப்னு தைமியா என்பவர் இவங்களுக்கு அவ்வளோ பெரிய முக்கியமான ஆள். இப்னு தைமியா என்பவர் வந்து சலப்புன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, ஜாக்குக்கும் அது மாதிரி அதுலேருந்து பிரிந்த அந்த அனைத்து ஆட்களுக்கும் யார் முக்கியம்? இப்னு தைமியா. நம்ம ஆளுக்கும் முக்கியமான ஆள் தான். நம்ம முக்கியமானது நமக்கு ஒரு அளவுகோல் வச்சுருக்கோம்ல, அபூபக்கராக இருந்தாலும் குர்ஆனை மாற்ற தூக்கி போட்டுருவோம். அந்த அளவுகோலுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்க அளவுகோலை தாண்டி முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார், இப்போ நீ இப்னு தைமியாவை தானே தூக்கி நிற்கிற, அந்த இப்னு தைமியா என்ன சொன்னாருங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லி நிற்கிறேன். இந்த இவங்கள்ட்டெல்லாம் போய் இப்னு தைமியா தானப்போ சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அப்படி பார்த்து வச்சுருவாங்க பாருங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் முஸ்லீமில் வருதுங்க, இது சனது சரியான ஹதீஸ், முஸ்லீமில் வருது, சனதுலாம் அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்குது. என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அதான் அல்லாஹ் வந்து சனிக்கிழமை என்ன செஞ்சான், வந்து பூமியை படைக்கிறான். நல்லா கவனிங்க, அந்த ஹதீஸ் என்னது? சனிக்கிழமை பூமி, ஞாயிற்றுக்கிழமை மலை, திங்கக்கிழமை மரம், செவ்வாய்க்கிழமை உலோகம், புதன்கிழமை ஒளி, வியாழக்கிழமை உயிரினம், வெள்ளிக்கிழமை வந்து ஆதம், வெள்ளிக்கிழமை மனுஷன். இப்படி அல்லாஹ் வந்து என்ன செஞ்சான், படைத்தாண்டு வருது. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் கேட்குறாரு, அதாவது சனிக்கிழமை துவக்கி வெள்ளிக்கிழமை வரைக்கும் படைக்கப்பட்டிருக்கு. சனியும் படைத்தான் அல்லாஹ், ஞாயிறும் படைத்தான், திங்களும் படைத்தான், செவ்வாயும் படைத்தான், புதனும் படைத்தான், வியாழனும் படைத்தான், வெள்ளியும் படைத்தான். எத்தனை நாள் படைத்தான்? குர்ஆனில் எத்தனை நாளில் வருது? இது எப்படி ஏற்றுக்கிறங்கிறார் அவர். அவர் என்ன கேட்குறாருன்னா, 6 நாளில் படைச்சதை அல்லாஹ் சொல்கிறான், 7 நாளில் படைச்சதை ஹதீஸ் சொல்லுது, இது எப்படிப்பா ஏற்றுக்கிறேன்னு கேட்குறாரு. இப்போ இதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க இவங்க? இப்போ ஹதீஸுக்கு மாற்றமாக தான் ஏற்றுக்கூடாது, நம்மளை புதுசாக உண்டாக்கிட்டோம். அவர் அழகாக எவ்வளோ அழகாக எதனால் இது மறுக்கிறார், இந்த நிலைப்பாட்டு எதுக்கு இந்த ஹதீஸ் மறுக்க காரணம் என்ன? குர்ஆன் 6 நாளில் படைச்சோன்னு எத்தனை வசனங்கள் இருக்கிறது. அப்போ 6 நாளில் படைச்சது அல்லாஹ் சொல்லும்போது அதுக்கு மாற்றமாக ஹதீஸ் இருந்தால் ஏற்றுக்கிற கூடாதுன்னா, இந்த கருத்தை எல்லாத்துக்கும் தானே பொறுத்தனே, இந்த ஒரு ஹதீஸுக்கு மட்டும் உள்ளதா? அப்போ குர்ஆனுக்கு முரண்படுது என்பதற்காக வேண்டிய முஸ்லீமில் வந்திருந்தாலும் என்ன செய்கிறாரு, மறுக்கிறாரு. ஆளுக்கு மேலே குறை கிடையாது, இந்த முஸ்லீமில் ஒரு அறிவிப்பாளர் மேலே ஒரு குறையும் கிடையாது. அப்போ இது இப்னு தைமியாண்டா யாருங்கிறதையும் அவங்கள்ட்ட மனசில் வச்சு உங்கள்கிட்ட கேட்கணும், இப்படி இப்னு தைமியா சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ 7 நாளில் படைச்சதா ஹதீஸ் வருதப்பா, இது வந்து 6 நாளில் படைச்சதா குர்ஆனில் இருக்குது மாற்றமாக இருக்குங்கிறாரு. அதுக்கு என்ன நீ சொல்ல போகிறேன்? சஹீஹ்னு சொல்ல போறியா? அப்போ இப்னு தைமியா தப்பாக சொல்கிறான்னு சொல்லவே மாட்டாங்க. அதாவது இவங்க எந்தளவுக்கு ஆகிட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தப்பாக சொன்னாலும் சொல்லிடுவாங்களே தவிர இப்னு தைமியா தப்பாக சொன்னாலும் சொல்ல மாட்டாங்க. அப்படியாக அவங்க உள்ளத்தில் நிறைய, நமக்கு அப்படிலாம் கிடையாது, எல்லாரையும் அவரோட இடத்த கரெக்டாக வச்சுட்ருப்போம். அப்போ அப்படி நினைக்கக்கூடிய இப்னு தைமியா ஏன் சொன்னார் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குதுன்னு சொல்லி தானே மறுக்கிறாரு. அப்போ இப்னு தைமியா வந்து அப்படி சொல்லிட்டாரா? அதுக்கப்புறம் வந்து தஹபி, ஹாஃபில் தஹபி, இவர் வந்து யாருன்னு கேட்டால், பிற்காலத்தில் அந்த அறிவிப்பாளர்களுக்கு திரட்டி சரியான ஆள் தவறான ஆள் நூல் எழுதுகிறாங்கல்ல, அந்த நூலில் வந்து முதலிடத்தில் வைக்கக்கூடிய அழகாக தொகுக்கப்பட்ட நூல் வந்து இவர் எழுதின நூல் தான். மீசானுல் இஅ்திதால்னு சொல்லி நெஞ்சார் எழுதினார். ஆல்பபெட்டிக் வரிசை பிரகாரம் எந்த அறிவிப்பாளர்னால் அந்த ஒரு கிதாப் போதும் நமக்கு. எந்த அறிவிப்பாளர் இருந்தாலும் சரி, என்ன இருக்கேன் அந்த கிதாபை எடுத்தீங்கன்னா அவர் யார் என்ன, அவரை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்கிற ஃபுல் டீட்டெயில் என்ன செய்வார், அவர் சொல்லுவார். மனிதர்களும் அது தவறான தகவலாக இருக்குது, அது ஒரு விஷயம். எதுக்கு சொன்னாலும் சேர்த்துக்கணும். நீங்கள் ஒரு ஆளுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து என்ன நினச்சிடக்கூடாது, அப்படின்னு திரும்ப அப்படின்னு நினச்சிடக்கூடாது. யாருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் என்ன அர்த்தம், அது ஒரு 75 மார்க்குன்னு தான் அர்த்தம். நம்ம மனிதன்கிறவரில் யார் நல்லவர்னு சொன்ன என்ன அர்த்தம், ஒரு 75 நல்லவர்னு அர்த்தம்.
நம்ம சில சொல்லுமே சொன்னாங்க, அன்னைக்கு தான் சொன்னார் இவர் மாதிரி ஒரு அறிஞரை இல்லைன்றாரு, அவர் தப்புங்கிறாருன்றவாங்க. நம்ம மனிதன் பேசுகிற விதமாக பேசுகிறோம். ஒரு மனுஷன் நல்ல வேண்டான்னு அர்த்தத்தை சொல்லுவோம், ஒரு 75ங்கிற அர்த்தத்தெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி இவருடைய ஆய்வுகளை இந்த அவர்கள் இருக்கலாம். ஆனால் இருக்கிற நூல்கள் நல்ல டாப்பான நூல். ஸஹாபியுடைய அந்த மீசானுடைய ஏத்திதாலி என்பது அறிவிப்பாளர்களை பற்றி அலிஃபுபே வருஷப்படி உமருண்டா ஐன் போட்டு பார்த்தா கரெக்டாக வந்துடும். அதில் வந்து என்ன செய்யும், அந்த வருஷப்படி அந்த பேரை எடுத்து ஒரு முறைண்டா யார் எத்தனை உமர் இருந்திருக்கிறாங்க, என்னென்ன ஆள், இவர்கிட்ட அறிவிச்ச ஆள் யார், அவர்கிட்ட இவர் யார்கிட்ட அறிவிச்சார், இவருடைய உஸ்தாதுகள் யார், இவருடைய மாணவர்கள் யார், நம்பகத்தன்மை என்ன, இப்போ மோத்தா போனார், அனைத்து டீட்டெயிலும் என்ன செய்யும் கிடைக்கக்கூடிய ஒரு நூல். அவர் என்ன செய்கிறார் ஆய்வாளர், இது ஹதீஸ் கிடையாது, ஒரு சம்பவம் தான் இது. ஆனால் அந்த சம்பவத்தில் வந்து அவர் தஹபி சொல்லக்கூடிய விமர்சனம் தான் முக்கியமானது. என்ன சம்பவம்னு கேட்டால், இது சொல்லக்கூடிய ஆள் யார், மேலே பார்த்தா இஸ்மாயில் இஸ்ஹாக் என்பவர் கூறுகிறார்னு போட்டிருக்கா. அவர் தான் இதை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்னா, அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் என்னிடம், இந்த ஹாரிஸ் உங்களிடம் அதிகமான நேரம் இருக்கிறார், இவரை உங்கள் வீட்டிற்கு ஒரு முறை வரவழைத்து இவரது பேச்சை கேட்பதற்காக என்னை ஒரு இடத்தில் அமர வைக்கலாமே என்றார்கள். அதாவது ஹாரிஸ்ன்னு ஒரு ஆள் வந்து அஹ்மது பின் ஹம்பல் மதிக்கத்தக்க ஒரு அறிஞராக இருக்கிறார். அப்போ இந்த அஹ்மது பின் ஹம்பல் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இஸ்மாயில் பின் இஸ்ஹாக்கிட்ட சொல்கிறாரு, ஹாரிஸுக்கு உங்களுக்கு நல்ல நட்பு இருக்குது, உங்களோடவே ஹாரிஸ் இருக்கிறாரு, அவருடைய செய்திகளை நானும் கேட்க ஆசைப்பட்றேன், என்னை அவரையும் சந்திக்கிற மாதிரி என்ன செய்ய ஒரு மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி தாங்க அப்படின்னு கேட்குறாரு. நானும் அவ்வாறே செய்தேன். ஹாரிஸும் அவரது மாணவர்களும் வந்து சாப்பிட்டு விட்டு இஷா தொழுதார்கள். சாப்பாடுக்குன்னு கூப்பிட்டு சந்திக்கிறதுக்குன்னு அப்படி தான் செய்வாங்க, அவங்க விருந்து வச்சுருக்காங்க வாங்கன்னு இவரையும் வர சொல்லி அவரையும் வர சொல்லி சந்திக்க ஏற்பாடு பண்ணுறது. அப்போ இஷா தொழுதார்கள். பின்பு அவர்கள் சுமார் இரவின் பாதி வரை ஹாரிஸின் முன்பு அமைதியாக அமர்ந்தார்கள். பாதி நேரம் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்க, ஒன்றும் பேசாமல், இவர் பேசுகிற இவர் கேட்குறதா இவர் சொல்கிறதான்னு இல்லாமல் பாதி நேரம் வரைக்கும் இப்படி இருந்தாங்களாம். பாதி நேரம் ஆன உடனே ஒருத்தர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு கேள்வியை கேட்டு ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து ஹாரிஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஹாரிஸ் பேசுகிறாரு. அவர்களுடைய தலையில் பறவை தங்கும் அளவிற்கு கவனத்துடன் கேட்டார்கள். அதாவது ஹாரிஸ் பேசுகிறாரு, எப்படி கேட்குறாங்கன்னு கேட்டால், ஆடாமல் அசையாமல் இருக்கிறாங்க. ஒரு பறவை கூட ஒரு தலையில் தங்கிரும் போல இருக்குது. ஆடுனா பறவை ஓடி போயிருமில்ல, பறவை தங்கும் அளவுக்குன்னா ஆடாமல் இப்படியே உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க. அப்படியே பறவை தலையில் தங்கினா கூட ஒரு மரம்னு நினச்சிக்கிறோம், அந்த மாதிரி தலையில் வந்து பறவை உட்கார்ற அளவுக்கு என்னஞ்சாங்க கவனமாக கேட்டாங்களாம். கேட்டவுடனே அப்போ வந்து சிலர் அழுதுட்டாங்க. அவர் பேசினா ஒரு பயானை கேட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு நல்ல ஒரு ஸ்காலர், அஹ்மது பின் ஹம்பலை மதிக்கிற ஸ்காலராக இருந்திருக்காரு. சிலர் அழுதாங்க, சிலர் திடுக்குற்றார்கள். அப்போது நான் மேலறைக்கு சென்று அஹ்மது இமாமை பார்த்த பொழுது அவங்க மயக்கம் போடுற அளவுக்கு அழுதுகிட்டு இருந்தாங்களாம். அங்கே போய் அஹ்மது பின் ஹம்பலை பார்த்தா இவருடைய உரையை கேட்டுட்டு அவர் மயங்கிடுவார் போல இருக்கு, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க கேட்டுட்டு இருந்தாங்க. இவர்கள் சென்ற பிறகு அஹ்மது அவர்கள் சொல்கிறாங்க, நான் இவர்களை போன்று யாரையும் பார்த்ததில்லை, இவரது பேச்சை போன்று எவரது பேச்சையும் கேட்டதில்லைங்கிறாங்க. அஹ்மது பின் ஹம்பல் என்ன செய்கிறாருன்னா, இந்த ஹாரிஸ் ஒரு பயான் பண்ணுறாள் நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறார். இது ஹதீஸ் இல்லை, இது ரசூல்லா சம்மந்தப்பட்டது இல்லை, இது சஹாபாக்கள் சம்மந்தப்பட்டதும் இல்லை. அஹ்மது பின் ஹம்பல் தாபியின்கள் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இதை எழுதிட்டு தஹபி சொல்கிறாரு, இது சரியான அறிவிப்பாளர் தொடரை கொண்ட சம்பவம். இதை வந்து யார் சொன்னார் அவர் நல்லவர், அவருக்கு யார் சொன்னார் அவர் நல்லவர், அவருக்கு யார் சொன்னார் அவர் நல்லவர், இது எல்லாருமே நல்ல ஆட்களை தான் இருக்கிறாங்க. ஆனாலும் மறுக்கப்பட வேண்டியது இந்த சம்பவத்தை நான் மறுக்கிறேன் அப்படிங்கிறார். எதனால் மறுக்கிறது, எனது உள்ளம் இதை ஏற்றுக்கொள்ளாது. அகமது போன்ற பெரிய அறிஞரிடமிருந்து இது போன்ற நிகழ்வு ஏற்படுவதை நான் அசாத்தியமானதாக கருதுகிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, அஹ்மது இப்னு ஹம்பல் எவ்வளோ பெரிய ஸ்காலரு, இந்த மாதிரிலாம் மயக்க மூச்சு எடுத்து அதெல்லாம் வந்து ஒரு போலி சுபியாக்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு தன்மை. இவங்கெல்லாம் ஸ்காலர்கள்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, அப்படி பயங்கர போத மாதிரி இந்த சாமி வந்த மாதிரி சாமி ஆடுவாங்கள்ல, அது மாதிரியான தன்மையில் இது இருக்கிறது. பறவை உட்காந்தாங்களாம், பறவை உட்காந்தா கூட தெரியலையா, அவங்க நம்மளாம் அப்படி உட்காந்தா மூர்ச்சியாகிற அளவுக்கு மயக்கம் போடுற அளவுக்கு இருந்தாராம். இப்படி இல்லாமல் ஒருத்தனுக்கு பேச இயலும். என்ன மாதிரி பேசினாலும் அஹ்மது இப்னு ஹம்பலே ஒரு பெரிய ஸ்காலரு, அவர் இதை கேட்டு இந்த மாதிரி ஆடி மெய் மறந்து போயிட்டாருலாம் சொல்லுவதை வந்து என்னால் ஏற்றுக்கிற முடியலைங்கிறார். அறிவிப்பாளர் சரிங்கிறாரு, ஆனால் ஏற்றுக்கிற முடியலை, நடைமுறைக்கு இது ஒவ்வாதாக இருக்கிறது, இப்படி இருந்திருக்கவே இயலாது. அஹ்மது ஹம்பல்னா யார், அவருடைய கேரக்டர் என்னன்னு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு இதை வந்து என்ன செய்ய முடியாது, அவருடைய வரலாறை அறிந்த யாராக இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வு அஹ்மது இப்னு ஹம்பல் மாதிரி ஆள்கிட்ட என்ன செய்யாது, ஏற்படாதுன்னு அவர் சொல்கிறார். அப்போ அஹ்மது இப்னு ஹம்பல் மாதிரியான ஆள்கிட்ட இது ஏற்படாதுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரியான ஆள்கிட்ட இதை விட மோசமானது ஏற்படுமா, சாலிம் மேட்ரு மாதிரி ஏற்படுமா, அது மாதிரியானது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல,
அவங்களுக்கு நம்ம உள்ளத்தில் ஒரு மரியாதை இருக்குதுல்ல, அந்த மரியாதையை பாதிக்கிற மாதிரி எல்லாம்ல ரசூலுல்லாஹ் பேரில் சொல்லியிருக்கிறாங்க. சனது கரெக்டாக இருக்குதே, சனது சரியாக இருக்கிறது. ஆனால் அவங்களுடைய கண்ணியத்தை குலைக்கிற விதமாக இருந்தால் அஹ்மது ஹம்பலுக்கு இந்த பார்வை தஹபிக்கு இருக்குமே, ஆனால் நமக்கு அதை விட கூட இருக்கணுமா இல்லையா? அதுக்காக வேண்டி இந்த சைடு சப்போர்ட்டுக்காக வேண்டி நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் உள்ளதாக வச்சுக்கிறேங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வந்து 22 பக்கம் வரைக்கும் சொல்லியிருக்கு. புஸ்தாமா நீங்கள் படித்தா கூட இப்படி உள்வாங்கி படிக்க மாட்டீங்க. புஸ்தாமா படிச்சிங்கன்னா மேம்போக படிச்சுட்டு போயிருவீங்களே தவிர என்ன செய்ய மாட்டீங்க, டீப்பாக போகாது. இது முக்கியமாக, இதுதான் நீங்கள் சந்திக்கிற கேள்வியில் முக்கியமான கேள்வியாக இருக்கும். புக்கை ஒன்று கையில் வச்சுக்கிறங்க, விளக்கங்களை என்ன செய்யுங்க, ரெஃபரன்ஸை எந்த மாதிரி இது பண்ண வச்சுக்கிறங்க. சார் தொடர்ச்சியாக என்ன செய்வோம், இதோட போதுமா இது அடுத்த போயிடலாம் அப்படின்னா இது முழுசாக தேவைப்படுமா? அதில் குரான்டா என்ன அதெல்லாம் உங்களுக்கு அதில் விளக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்போ இது என்னென்ன ஹதீஸ்லாம் முரணாக இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஒரு லிஸ்ட்டும் போட்டிருக்கிறோம். அதாவது ஒன்று இதில் இது இப்போ இதோட மேட்ரு முடிஞ்சிருச்சுங்க, மேட்ரு உழவு தான். இதுக்கு பிறகுலாம் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த குரான் மட்டும் போதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பொய்யெல்லாம் இவங்க நம்ப சொன்னதுனால தான். நம்ம கரெக்டான குரானுக்கு மாற்றம்னு தள்ளி இருந்தால் அகல குரான் ஒருத்தன் வந்தே இருக்க மாட்டான். அவன் என்ன செய்கிறான், குரான் ரசூலுல்லாஹ் சூனியம் பண்ணுங்கிறீங்க, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு இப்போ பால் குடிக்க சொன்னாங்கங்கிறீங்க, என்னடா அதிசுங்கிறீங்க, நம்ம மறுத்துட்டு போன காரணம் என்ன? அதை சரின்னு நம்ம சொன்னதுனால தான். அது தவறுண்டோம்னா அப்படி இருக்கா, அப்போ கரெக்டாக இருக்கா, அப்போ நம்ம அதிசயம் மறுக்கணும், தப்பானது மட்டும் மறுப்போம், நல்லது ஏற்றுக்கிறோன்னு இருந்திருப்பான். அது தோன்றியதற்கு காரணம் அவன் தான் எழுதியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹதீஸியாக குறிப்பிட்டு இன்னென்ன மாதிரி அது முரண்படுது அண்ட் ஒரு 10 ஹதீஸாக நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கிறோம். 10ஓட முடியாது, எதெல்லாம் மாற்றமாக இருக்குது நாளைக்கு கண்டுபிடிக்கிறோமோ அதை கூட என்ன செய்வோம், சேர்த்துக்கிறோம். அப்போ குரானுக்கு மாற்றமாக இருக்கிறத அறிந்து கொள்வதற்கு இந்த 22 பக்கத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும்.